வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரகம். யாரை பார்க்க போகிறோமா, இரட்டை இலை சின்னம் ஈரோடு இடைத்தேர்தலில் கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் போட்டிடுறதுக்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் இஷ்டம் இல்லாத மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் சீனியர்கள் கொஞ்சம் வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ்க்கு இரட்டை இலை கிடைக்குமா கேட்டிங்கன்னா அதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ எடப்பாடி அணியில் தான் பார்த்திங்கன்னா மைத்ரேயன் இருக்கார். மைத்ரேயன் பார்த்திங்கன்னா டெல்லியில் போய் பேசியிருந்துருக்கார் ரீசெண்டாகவே. இந்த மாதிரி உங்களோட கூட்டணி நாங்கள் வைக்க மாட்டோம், இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தந்துருங்க, உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வரப்பட்டோம், எங்கள் பிரச்சனை நீங்கள் வராதிங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான அப்ரோச்சை மூவ் பண்ண தான் சொல்கிறாங்க. பட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க பிஜேபி. மித்த மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மகாராஷ்டிராவில் எடுத்துக்கோங்களேன், ரைடு விடுவாங்க, கட்சியை பார்த்திங்கன்னா ரெண்டாக உடைக்கிறது, ஸ்லீப்பர் செல்லை பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வருது. டிடி தினகரன் கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தார், ஸ்லீப்பர் செல் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கவங்க என்கிட்ட எல்லாருமே பேசிகிட்டு இருக்கதா டிடி தினகரன் சொல்லியிருந்தார். இது தவிர்த்து அதிமுகவில் பார்த்திங்கன்னா சீனியர்களும் பார்த்திங்கன்னா பாஜகவோட ஒரு சில பேர் கூட்டணி வைக்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா இந்த இரட்டை இலை தான். இரட்டை இலை எடப்பாடிகிட்ட இல்லைன்னா சசிகலாட்ட ஓபிஎஸ்ட்டை சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்க. எடப்பாடிகிட்ட செல்வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்குது இல்லைன்றது ரெண்டாவது பட்சம்தான். இரட்டை இலைக்கு தான் மரியாதை. ஒருவேளை பார்த்திங்கன்னா இரட்டை இலையை இப்போ முடக்குனார்னா 2026 முடக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தினாங்கன்னா டெல்லி, அப்போ என்ன சொல்லுவாரான், டேரெக்டாக மோடி பார்த்திங்கன்னா நான் எதிர்த்தேன், கூட்டணிக்கு வரல, அதனால தான் பார்த்திங்கன்னா இரட்டையில் முடக்கிட்டாங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த டோனில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் டிடி தினகரன், எனக்கு அரசியல் எதிரியாக பார்த்திங்கன்னா எடப்பாடி தான். எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா அரசியல் எதிரிகள்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை, அன்புமணி, டிடி தினகரன், ஓபிஎஸ், இந்த 4 பேர் தான், நாங்கள் தான், வேறு யாருமே இல்லை. திமுகவோட கை கோக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் கொண்டு போகிறாரு. திமுகவில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நார்மலாகவே அதிமுகவோட ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. இது நார்மலாக நடக்கிறது தான். ஆனால் ஜெயலலிதா இருந்த காலகட்டம் இருக்கும்போதும் இப்போ இருக்கும்போதும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ ரொம்ப இணக்கமாயிட்டாங்க. தலைமை கிடையாது, மாவட்ட ரீதியாக பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக மிகப்பெரிய தோல்வி எம்பி எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ நிறைய பூத்துகளில் பார்த்திங்கன்னா அதிமுகவினர் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சாங்க, தொண்டர்கள் எல்லாமே. ஸோ திமுகட்ட பார்த்திங்கன்னா விலகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சூழ்நிலை இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் திருப்பி வருது. போன வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சார் அதிமுக வேட்பாளர். ஓபிஎஸ்சி விட்டு கொடுத்தாரு, டிடி தினகரன் விட்டு கொடுத்தாரு, ஆனாலும் மிகப்பெரிய தோல்வி. ஸோ இப்போ என்ன பார்த்திங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான வாக்கு வாங்கியிருப்பாங்க. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த 2019 கொஞ்சம் நல்லா வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொகுதி வாரியாக பார்க்கும்போது, எம்பி எலெக்ஷன் தொகுதி வாரியாக பார்க்கும்போது 80,000 வாக்கள் வாங்கியிருந்தாங்க. ஆனால் 2024 கம்பேர் பண்ணுங்களேன், சுத்தமாக இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் பிளவு. இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க, சார் நம்ம திமுகக்கே போட்டுடலாம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனில் போட்டுட்டாங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட எம்பி எலெக்ஷனு, இப்போ நடந்த எம்பி எலெக்ஷனில் ஒரு தொகுதியிலும் பார்த்திங்கன்னா 1,00,000 வாக்குகள் பார்த்திங்கன்னா அதிமுக இழந்திருக்கு. இதை தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில கட்டுரையில் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,00,000 வாக்குகள் பார்த்திங்கன்னா இழந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜக இவங்களெல்லாம் சேர்த்துருந்தா கொடைசமாக வாங்கியிருக்கலாம், அதையும் ஆட் பண்ணால். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எதுக்கு இணைக்க மாட்டார் கூட்டணிக்குள்ளே? டெல்லி பிரதிநிதியாக தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது டெல்லி அரசியலில் ஈடுபடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படி டெல்லி பிரதிநிதியாக போகிற பட்சத்தில் டெல்லியில் ஓபிஎஸ்க்கு முக்கியமான பதவி, அதாவது அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர், அவருக்கு ஏற்றாப்புல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாருன்னா, நானும் ஜெயிக்கிறேன்னா, அதாவது டிடி தினகரன் சொல்கிறேன், நானும் ஜெயிச்சேன்னா நான் சட்டமன்றத்துக்குள்ளேயே வரமாட்டேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2019, 21, 2024 இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய வாக்கு வித்தியாசம். 2021 சட்டமன்ற தேர்தலை விட 2024 மிகப்பெரிய வாக்கு இழந்திருக்காங்க.
இப்போ திருப்பியும் இழப்பாங்கன்ற எதை மாதிரி சொல்கிறோம்னா 80 இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் 24க்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் 80,000 வாக்குகள் இழந்திருக்கதா சொல்கிறாங்க ஒரு எம்பி எலெக்ஷன்லேயும். அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் வேறு வந்திருக்காரு. அட்லீஸ்ட் அவர் 20,000 வாக்கு பிரித்தாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய டவுன். அதனால தான் வந்து விஜயை வந்து கூட்டணி கூட கொண்டு வரணுன்ற மாதிரி எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணதாக சொல்கிறாங்க. பட் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் சொல்கிறாங்க. எதனால சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா விஜய் பார்த்திங்கன்னா தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் பார்த்திங்கன்னா தேர்தலை ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார். ஸோ நம்ம தெரியும் கவர்னரை பார்த்திங்கன்னா விஜய் சந்தித்தார். உடனே பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் நம்மளுக்கு தெரியும் விஜய் கட்சியோட பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா கைது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அரசியலில் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அப்படின்னு தெளிவாக தெரியுது. நிறைய நடிகர்கள் இருந்தாலுமே விஜய்கிட்ட தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கமல்லாம் வந்தார். இப்போ அது ஒரு ஏதோ பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. சினிமாவும் பார்த்துட்ருக்காரு. ஏதோ பார்ட் டைமாக பொலிட்டிக்கல் முந்தி இருந்த கூட்டம் இப்போ இல்லை கமலுக்கு. கமலை பார்க்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸோ இவர் ஏதோ மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இப்போ இல்லை. இந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா முடிஞ்சோன்னே ஒரு கூட்டம் வைக்கிறாரு, ஆலோசனை கூட்டம் வைக்கிறாரு. ஆட்களே வரல, கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். இதுக்கு முக்கியமான ரீசன் அவர் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இருந்தே ஏதாச்சும் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு கொஞ்சம் சினிமா விட்டு விலகிட்டு அரசியலாக பயணம் பண்ணியிருந்தால் கொஞ்சம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்திருப்பார். பட் வந்து அதிகபட்சமாக சினிமாவில் இருந்து பாலிட்டிக்ஸ் வந்தது விஜயகாந்த் வர்றது மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. விஜயகாந்த் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர்லாம் வந்தார். ஸோ அதுவே பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா விஜய் வர்றாரு. விஜய் எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதிமுக திமுகன்ற மிகப்பெரிய ஒரு பழுத்த கட்சி. விஜய் வந்து ஃபேன்ஸ் பேசியிருக்கலாம். ஆனால் அந்த கிரவுண்ட் ஒர்க்கு பார்த்திங்கன்னா பண்ணுறதுல திமுக அடிச்சிக்க முடியாது. திமுக ஏகப்பட்ட சீனியர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ விஜய் வந்து கீழே இயங்குறவங்கலாம் சின்ன அதாவது என்ன சொல்கிறது, எங்கள் ஏஜில் உள்ளவங்க, எங்கள் ஏஜ் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கட்சியில் நின்று எப்படி ஜெயிக்கிறது, என்ன மாதிரி வாக்கு வைக்கிறது, எப்படியெல்லாம் இல்லை ஏமாற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாத்துறாங்கன்னா அது எப்படி நம்ம முறியடிக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ இந்த திமுக அதிமுக பழுத்த அரசு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரியும். தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இது பொதுவாக சொல்கிற விஷயந்தான். ஆனால் இப்போ விஜய் கட்சியில் இருக்கணும் சின்ன வயசு நிர்வாகிகள் ஒரு 35-40 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் திடீர்னு விஜய் கட்சி ஆரம்பித்தார் இந்த ஒரு வருஷத்தில். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தேர்தலில் ஃபேஸ் பண்ணிடலாம்னா முடியாது. அதுக்குன்ற கிரவுண்ட் ஒர்க்கு சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ்லாம் வேணும். அப்படியே சீனியர் மோஸ்ட் லீடர்ஸு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஹெல்ப் பண்ணாமே அவங்களையும் ஆளுங்கட்சி விலைக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய பேக்ரவுண்டில் படிப்படியாக தான் பார்த்திங்கன்னா முன்னேற முடியும். எடுத்தோன்னே முதலமைச்சர் நாற்காலியில் ஒரு உட்கார முடியுன்ற மாதிரி சொல்லவே முடியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.